மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தமிழ்நாடு அரசினுடைய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிலினுடைய அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தாமு அன்பரசு அவருடைய வழிகாட்டுதலோடு நடந்த இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமியிருந்தார்கள். சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 72வது பிறந்த நாள் கண்டு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மக்களின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவரோடு எங்களுடைய வாழ்த்துக்களை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சி, சிறப்பான ஒரு நலத்திட்டம் நம்முடைய நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்தார். அதோடு கடந்த 15ஆம் தேதி வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையிலும் பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்காக முன்வைக்கின்றார். எனவே இந்த ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு மாபெரும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். 7வது முறையாக ஆட்சி தமிழ்நாட்டில் பொறுப்பேற்கும் மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்கள் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்தி இருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியோடு போராட்டமே நடத்த விடாம பயப்படுறாங்க. திமுக தொடர்ந்து கைது பண்றாங்க. முறையாக அனுமதி பெற்று முறையாக அனுமதிக்கப்பட்ட இடத்திலே போராட்டம் செய்தால் நிச்சயமாக எந்த விதமான இடையூறும் இந்த காவல்துறை செய்யாது. அவர்கள் எந்த விதமான முன் அனுமதியும் பெறாமல் நடத்தியிருப்பார்கள். அதனால் கைது செய்வார். விஜய் திமுக பி டீம்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு சார். அவர் தினம் ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு, பார்த்துக்கோ.